ஹாய் வீவர்ஸ், நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலில் போயிருந்தேன். ரொம்ப அழகான ஒரு கோவில். கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலை ஒரு தடவையாச்சும் போய் பார்க்கணும். ஏன்னா அந்த சிற்பக்கலையெல்லாம் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். நம்ம அதுக்குள்ளே நிற்கும் போதே ஏதோ ஒரு ஹெவனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான ஒரு கோவில், கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில். 2ஆம் நரசிம்மவர்மன் கட்டினாங்க இந்த கோவிலை. அவ்வளோ அழகான ஒரு கோவில், அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி. ரொம்ப பழமையான ஒரு கோவில் இது. இந்த கோயிலுக்குள்ளே நிற்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா உண்மையிலே அது பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ வேலைப்பாடுகள், அவ்வளோ சிற்பக்கலை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 58 சிவலிங்கம் உள்ள சின்ன 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 குட்டி குட்டி கோவில் மாதிரி வச்சு அதுக்குள்ளே ஒரு சிவலிங்கமும் வச்சுருக்காங்க. ஒரு லிங்கமும் வேறு வேறு வடிவில் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது என்னன்னு எனக்கு தெரியலை. உள்ள கருவறையில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதை பார்க்கும்போதே நம்ம மனசெல்லாம் அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் மறுபடியும் இந்த கோயிலை விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலுக்குள்ளே போயிட்டு நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி மறுபடியும் ஒரு ஹோலுக்குள்ளே வெளியே வரணும். கொஞ்சம் குண்டாலாம் இருந்து அந்த ஹோலுக்குள்ளே போக முடியாது. கொஞ்சம் ஒரு மீடியம் உருவம் இருந்தால் தான் உள்ளே போயிட்டு வர முடியும். கொஞ்சம் கஷ்டம்தான். அங்கே பூசாரி என்ன சொன்னார்னா, இது நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வந்த மாதிரி, ஒரு புது ஜென்மம் வந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்குள்ளே போயிட்டு வர்றது அவ்வளோ கஷ்டமாக தான் இருந்தது. நான் ஏன் அதை வீடியோ எடுக்கலைன்னு எனக்கே தெரில. சிவனை பார்த்த சந்தோஷத்தில் எனக்கு வீடியோலாம் ஞாபகம் வரல. கோயில் மட்டும்தான் உள்ளே போகணும் வரணும் இதே தான் என் மைண்டில் இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கலை. ஆனால் வெளியே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல இடத்துக்கு மனசே இல்லை. அந்த அளவுக்கு கண்ணுக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு கோவில். கண்டிப்பாக காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோயிலை நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்னு என்னால் நம்பவே முடியல. கோயிலுக்குள்ளே போனதும் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகான ஒரு கோயில். கோயிலுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கார்டன்லாம் இருக்குது. நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். கொஞ்சம் நேரம் அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் ரூம் எல்லாமே அங்கே இருக்குது. அப்புறம் வெளியே பழங்காலத்து திங்ஸ் எல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அந்த ஆன்டிக் திங்ஸ் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. எல்லோரும் வாங்கினாங்க. நான் ஜஸ்ட்டு பார்த்தேன், அவ்வளோதான். மறுபடியும் இந்த கோயிலுக்கு திரும்ப வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் என்னைக்காச்சும் காஞ்சிபுரம் போனீங்கன்னா கண்டிப்பாக